அதில் முதல் சம்பவமாக ஐ திங்க் எல்லாரும் நேரத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து நீங்கள் போய் நியூஸ் சேனலில் திறந்தீங்கனாலே ஒரு பக்கம் ஆகாஷ் அவர்களுடைய லாக்அப் டெத் போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது முதல் சம்பவம் வந்து தூத்துக்குடி வேடநத்தமில் நடந்த ஒரு சம்பவம். ஓகே, முந்தின நாள் இரவு காணாமல் போன அந்த பெண் நேற்று மதியம் உடல் துண்டு துண்டாக நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது +2 மாணவி. அவங்க வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதும் தெரிய வந்திருக்கு இந்த இடத்துல. ஓகே, அதான் சொல்லலாம், திரும்ப இங்கேயும் நோக்கி அந்த பெண்களை நோக்கி யூஸ்வலாக வைக்கக்கூடிய கேள்வி இந்த இடத்துல வைக்கவே முடியாது. ஏன்னா அந்த பெண் நைட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் போயிருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து அந்த கழிப்பறை வசதி கிடையாது. அதனால் அவங்க இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக அவங்க வெளியில் போனவங்க காண போயிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தேன் நான். அவங்க சைட்லேருந்து அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த ப்ரெஸ் மீட் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொன்ன விஷயம், காவல்துறை தரப்புலேருந்தும் இங்கே அலட்சியம் ஏற்படுத்தப்பட்டது. நாங்கள் போய் கொடுக்கும்போது வந்து உங்கள் பொண்ணு எங்கேயோ ஓடி போயிட்டாலா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா இது யூஸ்வலாக பெண்களை நோக்கி வைக்கப்படுற கேள்வி சில இடத்துல. ஏன்னா இந்த மாதிரி சில காவல்துறை அதிகாரிகள் திரும்ப திரும்ப சில விஷயத்தை செய்கிறதுனால ஒரு பக்கம் நம்ம வந்துட்டு மொத்தமாக நம்பிக்கை இழக்கக்கூடிய இடத்துல தான் மக்கள் போயிடுறாங்க.